ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கும் மேல என்னால் வர முடியாது, ஒருவேளை நான் வந்தனா நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன் என்று ஒளியால் படைக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் ரசூலுல்லாவுக்கு இருக்குமா இல்லையா? அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல தனியா கம்பெனி இல்லாம ரசூலுல்லாஹ் எப்படி போவாங்க? அங்கு அப்பொழுதுதான் ஒரு அசரீரி சப்தம் ஏற்படுகிறது. நபியே நாயகமே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக செல்லலாம் என்று. அந்த சப்தத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, ஆஹா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட வாய்ஸ் ஆச்சே, இந்த சப்தம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சப்தமாச்சே, இந்த இடத்துல எப்படி அவங்களுடைய சத்தம் வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிற போது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இங்க வரல, உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆக பிடித்தமான சப்தம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சப்தம் தான், அவங்களுடைய வாய்ஸ் தான். எனவே மலக்குமார்களின் மூலமாக நான் அவர்களுடைய சப்தத்தை வைத்து உங்களை சமாதானப்படுத்துகிறேன் என்றால், இந்த உலகத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாமும் புரிந்து வாழும் காலமெல்லாம் அவர்களை நம்